வணக்கம். பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சங்கரமூர்த்தி. ஸோ, நம்ம இதுக்குள்ளேயே வச்சு ஓட்டி விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சோம். அதே தான் நடந்திருக்கு. 24,539லேருந்து 24,745 வச்சு ஓட்டி விட்டாங்க. ஸோ, அதுக்கு மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. ஏன்னா பையர்ஸ் செல்லர்ஸ் யாரும் விட்டு தர மாட்டேங்கிறாங்க. பட் இது ஒரு ஹண்டிங் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. அதாவது ப்ரைஸ் இறங்குறதுக்காக ஏறுற மாதிரியே காட்டுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ப்ரைஸ் போகல. 24,950 மேலே ப்ரைஸ் வந்து போக மாட்டேங்குது. இப்போ கீழே இறங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு தான் இருக்கே தவிர ஏற மாட்டேங்குது. அதாவது சப்போர்ட்லேருந்து ஏறுது. சப்போர்ட்லேருந்து ஏறி இருந்தால் மேலே போயிருக்கணும். நேரத்தையோட பிரியாட்டை வந்து தொட முடியல. தொட்டாலும் இறங்கிடுது. வாங்குது, உடையுது, கீழே வந்து இந்த பியாட்டை உடைச்சிருது, திரும்ப வந்துட்டு பியாட்டை தொட முடியல. அப்படிங்கும்போது இது ஒரு ஹண்டிங் ப்ராசஸாக இருந்தால் ப்ரைஸ் கண்டிப்பாக பெருசாக இறங்க போகுது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு எக்ஸ்பெரினால் இன்னுக்குள்ளேயே வச்சு ஓட்டி விட்டுட்டு இறங்கலாம். ஆனால் இது வந்து எக்ஸ்பெரிங்கிறதுனால ஒரு சின்ன கேப் டவுன் இருக்க தான் செய்யும். அட்லீஸ்ட் 23,900க்காவது போகும். 23,900 நம்பலாம். அதுக்கு கீழே போகுமான்னு தெரியாது. பட் ஓப்பனே ஒரு லோ அப்படின்னு சொன்னால் அது வந்து இறங்குமே தவிர ஏறாது. ஒரு லோப்பன் எதுவாக இருந்தாலும் சரி அது அங்கேருந்து இறங்கும். அதனால் வந்து கூடுமான வரைக்கும் பை சைடு போயிடாதீங்க. ஏன்னா எக்ஸ்பெரிங்கிறதுனால ப்ரைஸ் இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். மற்றபடி பேங்க் நிஃப்டியும் அதே மெத்தடில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி பியோட்டு கீழே தான் இருக்குது. இதுவும் ஹண்டிங் ப்ராசஸ் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் மேக்ஸிமம் வந்து செல் சைடு போங்க, பை சைடு போகாதீங்க. இல்லை ட்ரேட் பண்ணாதீங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். செல் பண்ணுங்கள், இல்லை ட்ரேட் பண்ணாதீங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு ஹண்டிங் ப்ராசஸ்மாங்க. பியோட்டுக்கு மேலே போகலை. S1 உடஞ்சிருக்கு. பட் S1ல ப்ரைஸ் வாங்கியிருக்கு பேங்க் நிஃப்டியில். மற்றபடி எதுவும் வாங்கலை. சென்செக்ஸில் வாங்கலை, இதுலேயும் வாங்கலை, பேங்க் நிஃப்டிலையும் வாங்கலை. இப்போ சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இது S1 உடைச்சிருச்சு. இன்னைக்கு பியோட்டை வாங்கிட்டு திரும்ப கீழே வந்து S1 கீழே போய் நிஃப்டி கூட போகலாம். S1 கீழே போகுது. பட் இது ஹண்டிங் ப்ராசஸ்மாங்க. இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸாவது இறங்கும். அதனால் செல் சைட் போங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் ட்ரேட் பாருங்கள். இல்லை உங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.